க்குரியவர்களை மறுமை நாள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நாளிலே சூரை ஊத வைப்பான் வனுஃபிக ஃபிஸ் சூர் ஃபஸாஇக மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்தி இல்லா மன் ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், சூர் ஊதப்படும், சூர் ஊதப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரை ஏற்படுத்துவான். வனுஃபிக ஃபிஸ் சூர், சூர் ஊதப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எப்போது அல்லாஹ் சூரை ஊதக்கூடிய மலக்கை படைத்தானோ அன்றில் இருந்து அந்த மலக் அந்த சூரை தன்னுடைய வாயின் நுனியிலே வைத்தவராக அல்லாஹ்வின் கட்டளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் எப்போது கட்டளை இடுவானோ அப்போது ஊதுவார். ஊதிவிட்டால் ஃபஸாஇக மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த் இல்லா மன் ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடியவர்களை தவிர இந்த வானம் பூமியில் உள்ள அனைத்து படைப்புகளும் மூர்ச்சையாகிவிடும், மரணித்துவிடும். பூமி பிளக்க ஆரம்பித்துவிடும், கடல்கள் கொந்தளிக்க ஆரம்பித்துவிடும், நட்சத்திரங்கள் உதிர்ந்துவிடும், மலைகள் பஞ்சாக பறக்க ஆரம்பித்துவிடும். இந்த பூமியிலே இந்த வானத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த அத்துணை படைப்புகளையும் அழித்ததற்கு பிறகு அந்த ரப்புல் ஆலமீன் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், லிமனில் முல்குல் யௌம். இன்றைய தினத்தின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு? லிமனில் முல்குல் யௌம். ஆண்ட அரசர்கள் எங்கே? தங்களை அரசர்களாக, தங்களை உலகத்தின் ஆட்சியாளர்களாக அறிமுகப்படுத்திய மக்கள் எங்கே? பெருமை அடித்தவர்கள் எங்கே? திமிரு கொண்டவர்கள் எங்கே? அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தவர்கள் எங்கே? அல்லாஹ்வை மறுத்தவர்கள் எங்கே? லிமனில் முல்குல் யௌம் லில்லாஹில் வாஹிதில் கஹார். அல்லாஹ்வே பதில் சொல்லுவான். அடக்கி ஆளக்கூடிய அந்த ஒருவனிடத்தில் தான் இன்றைய தினத்தின் ஆட்சி அதிகாரங்கள். யாரம் யாரம் ثم نفخ فيه أخرى. இரண்டாவது சூரை அல்லாஹ் ஏற்படுத்துவான். ثم نفخ فيه أخرى فإذا هم قيام ينظرون. மனிதர்கள் எல்லோரும் கபர்கள் பிளக்கப்பட்டு அடங்கியிருந்த தளங்கள் எல்லாம் உடைத்து நொறுக்கப்பட்டு பிளந்து வெளியே அல்லாஹ்வை முன்னோக்கியவர்களாக செல்ல ஆரம்பிப்பார்கள். யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்தி வஸ் ஸமாவாத். அந்த நாளிலே அல்லாஹ் வானத்தை மாற்றி விடுவான். அந்த நாளிலே அல்லாஹ் பூமியை மாற்றி விடுவான். யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்தி வஸ் ஸமாவாத் வ பரஸு லில்லாஹில் வாஹிதில் கஹார். ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் அந்த ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு உரித்தாகிவிடும். யௌம யத்தபிஊன தாஇ லா இவஜ லஹு வ ஹஷஅத்தில் அஸ்வாது லிர்ரஹ்மான் ஃபலா தஸ்மஉ இல்லா ஹம்ஸா. அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த நாளிலே மக்கள் எழுந்ததற்கு பிறகு ஒரு அழைப்பாளர் அழைப்பார். எந்த கரடு முரடான பாதைகளும் அந்த நாளிலே இருக்காது. பூமி சமதளமாக இருக்கும். வஹஷஅத்தில் அஸ்வாது லிர்ரஹ்மான். கூச்சல் இருக்காது, குழப்பம் இருக்காது. சப்தங்கள் எல்லாம் அந்த ரஹ்மானுக்கு முன்னால் தாழ்ந்து விடும். ஃபலா தஸ்மஉ இல்லா ஹம்ஸா. அல்லாஹ் எப்படி விவரிக்கிறான் பாருங்கள். நடக்கக்கூடிய சப்தத்தை தவிர அந்த மஹ்ஷர் மைதானத்திலே படைப்புகளுடைய சப்தம் எல்லாம் அடங்கிவிடும். யாரும் யாரும் எப்படி எப்படி எழுப்பப்படுவான்? யுபஅஸு குல்லு அப்தின் அலா மா மாத அலை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்படி ஒரு அடியான் மரணித்தானோ அதே நிலையில்தான் மறுமையில் எழுந்து வருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணங்களாக ஹதீஸிலே பல இடங்களை சொன்னார்கள். ஒரு கூட்டம் மஹ்ஷர் மைதானத்திலே எழுந்து வரும் பொழுது, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று தல்பியாவை ஓதிக்கொண்டு வரும். எழுந்திருப்பார்கள். அவர்கள் யார்? யார்? ஹஜ்ஜிலே மரணமானவர்கள். சிலர் சுஜூதிலே இருந்து எழுந்து வருவார்கள். இவர்கள் யார்?
சுஜூதிலே மரணமானவர்கள். இப்படி எந்த எந்த நிலையிலே மரணித்தார்களோ அதே நிலையில்தான் மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள். எந்த பாவத்திலே மரணித்தானோ அதே பாவத்தோடு மறுமையில் எழுப்பப்படுவான். வட்டி வாங்கியவர்கள் எழுந்திருக்க மாட்டான். பைத்தியம் பிடித்தவனைப் போல விபச்சாரம் செய்தவன் அதே நிலையிலே மரணித்தால் தன்னுடைய மர்மஸ்தானத்தில் இருந்து சீலையும் சலத்தையும் வடித்தவனாக எழுந்திருப்பான். தவறான காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தவன், ஹராமை செய்து கொண்டிருந்தவன் எந்த நிலையிலே மரணித்தானோ அதே நிலையிலே அந்த ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் எழுப்பப்படுவான். 3 பிரிவுகளாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஹ்ஷருன் நாஸு யௌமல் கியாமத்தி 3 அஸ்னாஃப். 3 பிரிவுகளாக எழுப்பப்படுவான். சின்ஃபன் முஷாத்தல் வ சின்ஃபன் ருக்பானன் வ சின்ஃபன் அலா உஜூஹிஹிம். ஒரு கூட்டம் மறுமை நாளிலே நடந்து வருவார்கள். இன்னொரு கூட்டம் வாகனங்களிலே பயணித்து வருவார்கள். இன்னொரு கூட்டம் தங்களுடைய முகங்களால் நடந்து வருவார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, وَكَيْفَ يَمْشُونَ عَلَى وُجُوهِهِمْ, எப்படி ஒரு மனிதனால் முகத்தால் நடக்க முடியும்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லதி அம்ஷாஹும் அலா அக்தாமிஹிம் காதிருன் அலா அய்யும்ஷியஹும் அலா உஜூஹிஹிம். சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்திலே கால்களால் நடக்க சக்தி கொடுத்த அந்த அல்லாஹ்வால் நாளை மறுமையில் முகத்தால் நடப்பதற்கு சக்தி கொடுக்க முடியாதா? அல்லாஹ் ஆற்றல் உள்ளவன், எழுந்து நடந்து வருவார்கள். காஃபிர்கள், பாவிகள், அல்லாஹ்விற்கு மாறு செய்தவர்கள். அதுவும் எப்படி? ஆடைகளோடா, செருப்போடா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஹ்ஷருன் நாஸு யௌமல் கியாமத்தி ஹுஃபாத்தன் உராத்தன் குர்லன். நாளை மறுமையிலே மனிதர்கள் எழுப்பப்படும் பொழுது ஆடை இல்லாதவர்களாக, செருப்பில்லாதவர்களாக, மர்மஸ்தானத்திலே கத்னா சுன்னத் என்று அழைக்கப்படக்கூடிய கத்னா செய்யப்படாதவர்களாக எப்படி பிறந்தார்களோ அதே நிலையிலே மறுமையிலே எழுந்து வருவார்கள். ஆடை இருக்காது. கண்ணியத்துக்குரியவர்களே, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் யாருக்கோ நடக்க போகிறது என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். நான் நிற்பேன் அந்த நிலைமையில் இன்ஷா அல்லாஹ், நீங்கள் நிற்பீர்கள் அந்த நிலைமையில் இன்ஷா அல்லாஹ். அதை உங்கள் கண்களுக்கு முன்னால் கொண்டு வாருங்கள். அந்த நாளை பற்றிய விபரீதம் எமக்கு புரியும். நிர்வாணமாக நிற்போம், செருப்பு இருக்காது, மர்மஸ்தானத்திலே கத்னா செய்யப்பட்டிருக்காது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக எழுப்பப்பட்டால் ஒருவர் ஒருவரை பார்க்கிட நேரிடுமே. கேள்வி சரிதான். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஆயிஷா, யா ஆயிஷா, அல் அம்ரு அஷத்து மின் அன் யன்துர பஅதுஹும் இலா பஅத். ஆயிஷா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அந்த நாளிலே ஒருவர் ஒருவரை பார்ப்பதை விட அந்த நாளுடைய பயங்கரம் மிக கடுமையானது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நிர்வாணமாக ஒரு பெண் நிற்பாள், ஆனால் அதை பார்ப்பதற்கு என் கண் செல்லாதென்றால் அந்த நாளின் பயம் எப்படி இருக்கும்? அந்த நாளின் பயங்கரம் எப்படி இருக்கும்?